நிறைய கண்ணாடி வளையல் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. இதே போல் ஒரு மஞ்சள் கயிறையும் எடுத்துக்கோங்க. நல்லா கெட்டியாக இருந்துச்சுன்னா இதே போல் ஒன்றே போதும். சன்னமாக இருந்துச்சுன்னா டபுள் லைனாக போட்டுக்கோங்க. முதல்ல ஒரு வளையல் எடுத்து இதே போல் முடிச்சு போட்டு விட்டுக்கோங்க. நல்லா டைட்டாக முடிச்சு போட்டு விட்டுக்கோங்க. மறுபடியும் ஒரு முடிச்சு போட்டு விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வளையலில் இதே போல் நம்ம டைட்டாக நாட் போட்டு விட்டுக்கணும். அதுக்கப்புறமா இன்னொரு வளையல் எடுத்துக்கோங்க. 1 சென்டிமீட்டருக்கு கொஞ்சமாக ஒரு கேப்பு விட்டு அந்த நூல் மேலே இந்த வளையல் வச்சு இதே போல் சுற்றி விட்டு அங்கேயும் ஒரு முடிச்சு போட்டு விட்டுக்கோங்க. மறுபடியும் அதே போல் கொஞ்சமாக நம்ம கேப் விட்டு மறுபடியும் ஒரு வளையலை வச்சு மறுபடியும் அங்கேயே ஒரு முடிச்சு போட்டு விட்டுக்கோங்க. இதே போல் ஒவ்வொரு வளையலையும் நீங்கள் ஒரே மாதிரி இடைவெளி விட்டு நீங்கள் கட்டிக்கலாம். பூ கட்டுற மாதிரி தான் இது ஒரு டைப்பு. இந்த மாதிரி நம்ம செஞ்சு வளையல் மாலை செஞ்சுக்கலாம். இன்னொரு டைப் இருக்குது. அது இன்னுமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அது எப்படின்னு பார்க்கலாமா? மறுபடியும் முதல்ல அதே போல் ஒரு வளையலை டைட்டாக கட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு வளையல் இதே போல் வச்சு விட்டு அந்த செரடை இதே போல் நீங்கள் சுற்றி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா நீங்கள் முடிச்செல்லாம் போட வேண்டாம். இந்த மாதிரி சுற்றி விட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வளையல் வச்சுக்கோங்க. மறுபடியும் அந்த நூலை இதே போல் சுற்றி விட்டு மறுபடியும் இன்னொரு வளையல் வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். அது கூட நீங்கள் முடிச்சு போடணும். இதுக்கு அந்த வேலையும் இல்லை. இதே போல் நீங்கள் கலர் கலராக வளையல் வச்சு செய்யலாம். இல்லை ஒரே மாதிரி வளையலையும் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக இருக்கிற வளையலில் ஒரு 2 முடிச்சு டைட்டாக போட்டு விட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட்லேயும் சரி லாஸ்ட்லேயும் சரி நீங்கள் கொஞ்சமாக அந்த மஞ்சள் கயிறை விட்டுட்டு தான் நீங்கள் செய்யணும். இப்போ நீங்கள் எடுத்து பாருங்களே, ரொம்ப ரொம்ப அழகான வாடாத வளையல் மாலை சூப்பராக ரெடி ஆச்சு. நிறைய கண்ணாடி வளையல் இருந்துச்சுன்னா இதை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும்.